வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். குரேஷியாவில் நடைபெறும் பொருளாதார உச்சி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பங்கேற்பு. கலாச்சாரம், சுற்றுலா உட்பட 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்தியா உலகின் அறிவு களஞ்சியமாக மீண்டும் உருவெடுப்பதற்கான காலம் கனிந்து வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நாடு முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படை அதிரடி சோதனை. 540 கோடி மதிப்பிலான பணம், நகை மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டிற்கு மேலும் 2 செலவின பார்வையாளர்கள் நியமனம். பிரெக்சிட் ஒப்பந்த விவகாரம். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இன்று முக்கிய வாக்கெடுப்பு. அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டித் தொடர் 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது இந்தியா. இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் கனடாவுடன் மோதல். இனி விரிவான செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணமாக குரேஷியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று இந்தியா குரேஷியா பொருளாதார உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். குரேஷியா, பொலிவியா, சிலி ஆகிய 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக ராம்நாத் கோவிந்த் குரேஷிய தலைநகருக்கு நேற்று முன்தினம் போய் சேர்ந்தார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குரேஷியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு மன்னர் தோமிஸ்லாவ் விருது வழங்கி அந்நாட்டு அரசு கௌரவித்தது. இந்தியா குரேஷியா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட ராம்நாத் கோவிந்தின் சிறப்புமிக்க பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருதினை குரேஷிய அதிபர் வழங்கினார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையே நட்பையும் கூட்டுறவையும் மேம்படுத்தியதற்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இந்தியா குரேஷியா நட்புறவுக்கு ராம்நாத் கோவிந்த் அர்ப்பணித்தார். நேற்று அவர் குரேஷிய அதிபருடன் விரிவான பேச்சு நடத்தினார். பின்னர் கலாச்சாரம், சுற்றுலா, விளையாட்டுத்துறை உட்பட 4 துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே குரேஷியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய குடியரசுத் தலைவர் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்றார். இந்திய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் சக்தியாக அறிவு சார்ந்த கனிந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மும்பையில் உள்ள இந்திரா காந்தி மேம்பாட்டு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் 16வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், சர்வதேச அளவில் இந்தியா சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடாக உருவெடுத்து வருகிறது என்றும், இதன் மூலம் நமது நாடு உலகின் அறிவு களஞ்சியமாக மீண்டும் உருவெடுப்பதற்கான காலம் கனிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். சர்வதேச அளவில் போட்டிகளை சந்திக்கும் அளவிற்கு உயர்கல்வித் துறையிலும் ஆராய்ச்சி துறையிலும் இந்திய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வி என்பது வருமானத்திற்காக மட்டும் அல்ல என்பதை இளைய சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வேளாண்மை உற்பத்தி மற்றும் அவற்றை சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் பல்வேறு மாற்றங்களை நாம் அவசியம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஊதியம் விவசாய தொழிலாளர்களுக்கான நுகர்வு விலை விகிதத்தின் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் அதிகரிக்கப்படுவது வழக்கம். தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இந்த உறுதி திட்டத்துக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையத்திடம் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஊதியத்தை உயர்த்துவதற்கான அனுமதியை மத்திய அரசு தேர்தல் ஆணையத்திடம் கோரியுள்ள நிலையில் அதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் விரைவில் வழங்க இருப்பதாக செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டு அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள எமிசாட் என்ற செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன.
லித்வேனியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இதில் அடங்கும். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கணக்கில் வராத 540 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம், இலவச பொருட்கள், மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக இந்த ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இருந்து அதிகபட்சமாக 107 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் இலவச பொருட்கள், மதுபானங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் 104 கோடியே 53 லட்சம் ரூபாயும், ஆந்திராவில் 103 கோடியே 4 லட்சம் ரூபாயும், பஞ்சாபில் 92 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம், இலவச பொருட்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம், இலவச பொருட்கள் விநியோகிப்பதை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தேர்தல் அதிகாரிகள், மேலிட பார்வையாளர்கள், பறக்கும் படை, கண்காணிப்பு அதிகாரிகள் என பல்வேறு அதிகாரிகளை நியமித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ ஒரே நேரத்தில் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டு அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள எமிசாட் என்ற செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. லித்வேனியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இதில் அடங்கும். தமிழக ஆளுநர் மாளிகையில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி நேற்று நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் 150வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த புகைப்பட கண்காட்சியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநரின் செயலாளர் ராஜகோபால் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். இனி வருவது தேர்தல் செய்திகள். சென்னையிலிருந்து கடலூருக்கு புதிய ரயில்வே பாதை அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மத்தியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி செய்யாத பல நலத்திட்டங்களை சில ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்துள்ளார் என்றும் கோயல் அப்போது குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநில பிரச்சாரத்தின் ஒரு கட்டமாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி இன்று அயோத்தி செல்கிறார். பிரியங்காவின் வருகையை ஒட்டி பைசலாபாத்திலிருந்து அயோத்தி வரை 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை அமேதி செல்லும் அவர் சகோதரர் ராகுல் காந்தி போட்டியிடும் அமேதி தொகுதியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். பின்னர் சோனியா காந்தி வென்ற ரேபரேலி தொகுதிக்கும் பிரியங்கா செல்லவிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் மேலும் 29 பெயர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டது. காஜிபூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் மனோஜ் சின்ஹா மீண்டும் போட்டியிடுகிறார். சுல்தான்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தியும் அவரது மகனான வருண் காந்தி பிலிபிட் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பிஜேபியில் நேற்று இணைந்த பிரபல நடிகை ஜெயபிரதாவுக்கு ராம்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் இதுவரை காங்கிரஸ் கட்சி 262 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளது. நேற்று மேலும் 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி படிப்படியாக வெளியிட்டு வருகிறது. நேற்று வெளியிடப்பட்ட பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தில் 2 தொகுதிகளிலும், குஜராத் மாநிலம் கட்ச் தொகுதியில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களின் பெயர்களை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது.
நேற்று முன்தினம் யூனியன் பிரதேசங்கள் உட்பட மேலும் 11 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி இதுவரை 262 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வீடில்லா ஏழை மக்களுக்கு சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நகரில் நேற்று திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த வாக்குறுதியை முன்வைத்தார். அஇஅதிமுகவையும் தமது அரசையும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்நோக்கத்தோடு விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் கோடநாடு கொலை வழக்கில் தம்மை சிக்க வைக்கவும் எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் மெட்ரோ ரயில் திட்ட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்தது மிகப்பெரிய தவறு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், விவசாய பொருட்களுக்கு வரி விதிப்பால் விவசாயிகள் மிகுந்த துயரமடைந்திருப்பதாக கூறினார். மத்தியில் ஆளும் நரேந்திர மோடி அரசு முந்தைய தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிலக்கோட்டையில் நறுமண தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கூறிய அவர், 58ஆம் கால்வாய் பணிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வத்தலகுண்டில் மலைப்பயிர் உற்பத்தி பொருட்களுக்கு கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்த ஸ்டாலின், தேனி, கம்பம் பகுதிகளுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்யும் விவகாரத்தில் நீதிமன்றம் மூலமான நடவடிக்கையை காங்கிரஸ் எதிர்க்காது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 7 பேர் விடுதலையை அரசியல் காரணங்களுக்காக மேற்கொள்ள நினைப்பதை அனுமதிக்க முடியாது என்றார். முதலில் இந்த கொலை வழக்கு குற்றவாளிகள் 7 பேரும் தமிழர்களே இல்லை என்றும் அவர் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அழகிரி, ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் ராகுல்காந்தியின் திட்டம் சாத்தியமான ஒன்று என்றார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல்காந்தியும் பிரியங்கா காந்தியும் விரைவில் வருவார்கள் என்றும் அவர் கூறினார். கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அதிகாரிகள் இடித்து வருவது அரசியல் கட்சியினருக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நாகை மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து நேற்று அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முத்தரசன், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதில் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் பிரச்சாரத்தில் தங்கள் அணியினர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் எதிர் அணியினர் திணறி வருவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். கர்நாடகாவில் பிஜப்பூர் மற்றும் உத்தரகன்னடா மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சியின் தலைவருமான தேவேகவுடா நேற்று அறிவித்தார். பிஜப்பூர் தொகுதியில் சுனிதா தேவானந்த் சவானும் ஆனந்த் அஸ்டோனிகார் உத்தரகன்னடாவிலும் போட்டியிடுவார்கள் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரியால் நாடு முழுவதும் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். திமுக சார்பில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அவர் நேற்று சாயர்புரம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் கட்டமாக வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் 97 தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இந்த வேட்பு மனுக்கள் அனைத்தும் இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 39 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட 1559 பேரும், 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட 508 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று திமுகவின் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது வேட்புமனுவை தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதேபோன்று அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள், சுயேச்சைகள் மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை வாபஸ் பெற நாளை மறுநாள் கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள்.
காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு அரசு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான பொன்னையா நேற்று தொகுதிக்கு அனுப்பி வைத்தார். திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேவையான இயந்திரங்கள் கணினி மூலம் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் 2,26,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் 1,21,00,000 ரூபாய் உரியவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் 15 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பொது பார்வையாளர் தமது பணியை தொடங்கிவிட்டதாகவும் ஆட்சித்தலைவர் அப்போது குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வனப்பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏராளமான மூலிகை செடிகளும் மரங்களும் இருந்து நாசமாகின. நேற்று வத்தலகுண்டு பிரதான சாலையின் பெருமாள் மலைப்பகுதியில் காட்டுத்தீ அதிகமாக பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. வனத்துறையினர் 2 மணி நேர நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காட்டுத்தீயை அணைத்தனர். இந்த காட்டுத்தீயின் காரணமாக அந்த வழியாக சென்ற சுற்றுலாப் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். இலங்கையின் தியாத்லாவா பகுதியில் இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக நடத்தும் மித்ரசக்தி 6 என்ற ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது. 2 வாரம் நடைபெறவுள்ள இந்த கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்பதற்காக 11 ராணுவ அதிகாரிகள் உட்பட 120 ராணுவ வீரர்கள் கொண்ட இந்திய குழுவினர் இலங்கை சென்றனர். இத்தகைய பயிற்சி ஆண்டுதோறும் இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி நடத்தப்பட்டு வருகிறது. இரு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையே பரஸ்பர புரிதலையும் செயல்பாட்டையும் விரிவுபடுத்துவதாக இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாடுகள் தாண்டிய பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான திறனை அதிகரிப்பதற்காக கூட்டாக மேற்கொள்ளப்படும் யுக்திகளை செயல்படுத்தவும் முறியடிக்கும் திறன்களை வளர்ப்பதற்கும் இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். முன்னாள் அமைச்சர் திருச்சி என் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 74. கருணாநிதி அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர். திமுகவில் பல்வேறு கட்சி பொறுப்புகளை வகித்துள்ளார். அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று திருச்சியில் மருத்துவமனையில் காலமானார். செல்வராஜின் மறைவிற்கு திமுக, அதிமுக, மதிமுக போன்ற கட்சியின் நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். தாலிபான்களுடனான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் உதவியை கோராமல் நடுநிலையாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்த கருத்துக்கு ஆப்கான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆப்கான் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வரும் தாலிபான்களுடன் அமெரிக்கா முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு கடும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் நடுநிலையாளர்களை பயன்படுத்த வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஆனால் இம்ரான்கானின் இந்த கருத்துக்கு ஆப்கான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அண்டை நாடான பாகிஸ்தான் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது முற்றிலும் பொறுப்பற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஆப்கான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அகமதி கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் விவகாரம் தொடர்பான மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்கான அதிகாரத்தை அந்நாட்டு அரசிடமிருந்து நாடாளுமன்றம் கைப்பற்றியுள்ள நிலையில் இது தொடர்பாக முக்கிய வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரேசா மே இதுவரை தாக்கல் செய்த மசோதாக்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் பிரெக்சிட் விவகாரத்தை மட்டும் தள்ளி வைக்க அனுமதி கிடைத்துள்ள நிலையில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டித் தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. மலேசியாவின் இபோக் நகரில் நடைபெற்று வரும் 28வது அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பைக்கான போட்டித் தொடரில் இந்தியா, மலேசியா உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி 2வது வெற்றியை பெற்றுள்ளது. இதனிடையே இன்று பிற்பகல் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் கனடாவை இந்தியா எதிர்கொள்கிறது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிமோனா ஹாலப்
பெட்ரா குவிட்டோவா, கரோலினா பிளிஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டித் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவா பிரான்சின் கரோலின் கார்சியாவை 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோன்று நடைபெற்ற மற்றொரு 4வது சுற்று ஆட்டத்தில் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா கஜகஸ்தானின் புதின்செவாவை 2-6, 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். Got back behind that. Finished with an ace by Karolina Pliskova. Hard way. And what might have been for Cornet. நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான ருமேனியாவின் சிமோனா ஹாலப் அமெரிக்காவின் முன்னணி வீராங்கனையான வீனஸ் வில்லியம்ஸை 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். Simona Halep books her spot in the quarterfinals here in Miami. இதனிடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சீன தைபே வீராங்கனை இசை ஷூ டென்மார்க்கின் கரோலினா வோஸ்னியாக்கியை 6-3, 6-7, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற 3வது சுற்று ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் செர்பியாவின் கார்னிகோவிச்சை 7-5, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது. இந்த ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் தில்லி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தில்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் நேற்றிரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் தில்லி அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 147 ரன் எடுத்தது. 148 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவரில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 150 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அடுத்து வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வெப்பத்தின் அளவு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. அமெரிக்காவில் ஜார்ஜியா மாகாண கோல்ஃப் விளையாட்டு அரங்கில் அழையாத விருந்தாளியாக நுழைந்த பிரம்மாண்ட முதலையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோல்ஃப் மைதானத்தை சுற்றியுள்ள ஏரிகளில் முதலைகள் காணப்படுவது சகஜம்தான் என்றாலும் இந்த அளவு பெரிய முதலையை கோல்ஃப் மைதானத்தில் காண்பது முதல் முறை என்று அதனை படம் பிடித்தவர்கள் தெரிவித்தனர். ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள ஏரிகளில் மட்டும் சுமார் 2.5 லட்சம் முதலைகள் வாழ்ந்து வருவதாக அங்குள்ள இயற்கை வள ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் நகரின் புகழ்பெற்ற லோவிரி அருங்காட்சியகத்தின் 30வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் புரோதன சின்னமாக கருதப்படும் பிரம்மாண்ட பிரமிடை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 1,60,000 சதுர அடி கொண்ட காகிதங்களால் இந்த பிரமிடை உருவாக்கியுள்ளனர். இந்த பிரமிடை அருங்காட்சியகத்தின் மேல் பொருத்தி கண்கவர் மேஜிக் காட்சிகளும் அரங்கேற உள்ளன. பலத்த மழையால் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள பெருநாட்டில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல புதிய யுக்தியை பயன்படுத்துகின்றனர்.
ஆறுகளாக மாறிப்போன சாலைகளை அவர்கள் பக்கெட்டுகளில் அமர்ந்து கடந்து பள்ளிக்கு செல்கின்றனர். மாணவர்களுக்கு தேவையான உதவிகளும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அடுத்து வருவது பத்திரிகை செய்திகள். நாட்டின் நறுமணப் பொருட்களின் ஏற்றுமதி 13% அதிகரிப்பு. தினத்தந்தி. சாரதா நிதி நிறுவன மோசடி, கொல்கத்தா முன்னாள் காவல் ஆணையருக்கு புதிய சிக்கல். தினமணி. தமிழகத்தில் தேர்தல் விதிகளை மீறியதற்காக 1011 வழக்குகள் பதிவு. தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தினமலர். மக்களவை தொகுதிக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் பாதுகாப்பு தீவிரம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தினகரன். அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களிடம் ஹஜ் பயணிகள் ஏமாற வேண்டாம். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி வேண்டுகோள். தீக்கதிர். பாரம்பரிய மீன் இனங்களை பாதுகாக்க ஆப்பிரிக்க வகை கெளுத்தி மீன்களை வளர்க்க தடை. சென்னை மாவட்ட ஆட்சியர். இந்து தமிழிசை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குரேஷியாவில் நடைபெறும் பொருளாதார உச்சி மாநாட்டில் குரேஷிய தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பங்கேற்பு. கலாச்சாரம், சுற்றுலா உட்பட 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்தியா உலகின் அறிவு களஞ்சியமாக மீண்டும் உருவெடுப்பதற்கான காலம் கனிந்து வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நாடு முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படை அதிரடி சோதனை. 540 கோடி மதிப்பிலான பணம், நகை மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டிற்கு மேலும் 2 செலவின பார்வையாளர்கள் நியமனம். பிரெக்சிட் ஒப்பந்த விவகாரம். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இன்று முக்கிய வாக்கெடுப்பு. அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டித் தொடர் 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது இந்தியா. இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் கனடாவுடன் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.